அடியேன் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழியின் 28வது நாள். போன பாசுரத்தில் இசைப்பதற்காக பறை என்ற வாத்தியத்தை எல்லாம் கேட்டார்கள். கண்ணன் உடனே கேட்கிறானாம், வரவேண்டும் வரவேண்டும் என்கிறீர்களே, அதற்காக தபம் ஏதாவது செய்திருக்கிறீர்களா, ஏதாவது பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணியிருக்கிறீர்களா என்று கேட்க, அதற்கு பதில் கூறுகிறார் போல் அமைந்தது இன்றைய பாசுரம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மடிமாடன் தோன்றுமோர், நீதியா நலபத்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீவில்லி புத்தோர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கோன் வைத்தாகும், கோதை தமிழை ஏந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுவப்பதும் அம்பு. இன்றைய பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனே, புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் அவர்க்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத் தரவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதாவது ஒருவருக்கொருவர் பெயர் சொல்லி அழைப்பது சில சமயம் நாகரிக குறைவாகவும், சில சமயம் நெருக்கத்தை காட்டுவதாகவும், சில சமயம் உரிமை பற்றியும் கருதப்படுகிறது. பேர் சொல்லி கூப்பிட செய்யலாம். வீடுகளில் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பெயரை வைத்துவிட்டு அவர்கள் இருக்கும்போது பெயர் சொல்லி கூப்பிட முடியாமல் செல்ல பெயர்கள் வைப்பார்கள். ஆய்யார்பாடி பெண்கள் கண்ணனை நாராயணா, மாதவா, வைகுந்தா, மாமாயா, கேசவா, கோவிந்தா என்றெல்லாம் அன்பினால் கூப்பிட்டார்களாம். ஆனாலும் அரசனுக்குரிய தகுதியும் பகவானின் சொரூபமான கண்ணனை பெயர் சொல்லி அழைத்ததோ தவறோ என சந்தேகம் வந்துவிட்டதாம். அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சிறுபேர் அழைத்தனமும் சீரியருளாதே என்கிறார்கள். இளைய பெண்கள் கண்ணபிரானிடம் சம்மானங்களையும் பெற்று குளிர்ந்திருக்க விரும்பி பறை என்ற இதை பிரார்த்திக்கிறார்கள். கண்ணனும் தனது பரமே ஐஸ்வர்யத்தை இவர்கள் காணும்படி அனுகிரகிக்க இவர்களும் கோவிந்தனை கண்டு எப்படி அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து அஞ்சினானோ அதே போல இவர்களும் அஞ்சி சிறுபேர் அழைத்தனும் சீரியருளாதே என்கிறார்கள் இந்த பாசுரத்தில். மேலும் சிறுபேர் என்றதற்கு என்ன சொல்கிறான்னா, இவர் மேன்மையும் எளிமையும் உடையவன் இந்த கண்ணன். ஸோ மேன்மையை சொல்கிற பேர் கோவிந்தா என்பதாம். நாராயணன் என்பது சிறுமையை குறிக்கிற பேராகும். ஏன்னா எளிமையை விரும்புவர்கள் அவர்கள். ஸோ நாராயணா என்பதை இவர்கள் சிறு பேராக நினைக்கிறார்கள். கோவிந்தன்கிற பேரை பெரிய பேராக நினைக்கிறாளாம். ஏன்னா எளிமையாக இருக்கான் இல்லையா, அதனால் சிறுபேர் அழைத்தனமும் என்று சொன்னது இந்த நாராயணனை குறிக்கிறது என்பதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். வெறும் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கறவைகள் பின்னாடி போவோம், அவளோட உட்காந்து அந்த பாலை கறப்போம், அந்த வேலையை செய்வோம், காட்டுக்கு போவோம், அங்கே எல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படியும் சொல்லிட்டோம். உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கண்ணனை தவிர வேறு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி. அதாவது அதுதான் ஆக்கின் சென்னியம் அனன்ய கதித்துவம்னு சொல்லிட்டோம். நமக்கு கைமுதல் இல்லை, நம்மிடம் ஒன்றும் இல்லை, நமக்கு கண்ணனை தவிர வேறு பெருமாளை தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிற அந்த மெகா விஸ்வாசத்தோடு இருந்து சரணாகதி பண்ணணும். அதை தான் இந்த ஆயர்பாடிகள்லாம் பண்ணுறா. அதை தான் இந்த பாசுரமே என்ன சொல்கிறதுனா, பகவானை அடைவதற்கு பக்தி யோகம் செய்ய வேண்டும், அதற்கு திறமையற்றவர்கள். ஸோ பகவானை சரணாகதி மூலம் அடையலாம். அப்போ ஒரு ஆச்சாரியனை கொண்டு பகவானை சரணாகதி பண்ணணும். ஆயர்கள் தங்களின் இயலாமை தாழ்மை முதலியவற்றை எடுத்துரைத்து புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா, அதுபோல் கோபியர்களும் உன்னையே சரணமடைகிறோம் என்று சொல்லி நோன்பை நாங்கள் முடித்து விட்டது காரணம் என்னென்னா, உன்னையே சரணமடைந்து விட்டோம், அதுதான் எங்களுடைய நோன்பே. உன்னை எப்படி சரணமடைகிறதுங்கிறது தெரியாமல் இத்தனை நாள் இருந்தோம், அதை தெரிந்து கொண்டு உன்னை சரணமடைந்து விட்டோம் என்று முடிக்கிறார்கள் இந்த பாசுரத்தை. இதில் இந்த ஆச்சாரியன் பற்றி ஆச்சாரியனை கொண்டு தான் பண்ணணும். இவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு ஆச்சாரியன் கறவைகள் தான், இந்த கறவைகள் பின்னாடி போகிறோமே தவிர வேறு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி நம்ம ஒரு ஆச்சாரியனை பின்பற்றி நம்ம இந்த ஜீவாத்மாக்கள் உய்வதற்கு ஒரு ஆச்சாரியனை பின்பற்றி அந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு பகவானை சரணாகதி அடைய வேண்டும். பெரிய பிராட்டியும் ஆச்சாரியனும் ஒன்றா சொல்வா, புஷக்காரம் பண்ணி நம்மளை பெருமாளோட சேர்த்து விட்டுடுவா அவள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதில் இன்றைக்கி நம்பிள்ளைங்களுடைய வைபவத்தை பார்க்கலாம். நம்பிள்ளை சோழ நாட்டில் நம்பூர் என்ற சிற்றூரில் வரதன் என்ற பெயருடன் கலி 4249 பிரபவ வருடம், அதாவது கிபி 1147 கார்த்திகை மாதம் கார்த்திகை நாள் பிறந்தார்.
இது பட்டர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் கோலோச்சிருந்த காலம். பட்டரிடம் ஈடுபாடு. பட்டருடைய விரிவுரைகளையே நம்பிள்ளையின் மனத்தில் ஆழ பதிந்து அவர் பிற்காலத்தில் சிறந்த விரிவுரையாளர்கள் விளங்குவதற்கு வித்தாக அமைந்தனவாம். பட்டர் கிபி 1174 பரமபதித்த பிறகு நஞ்சியர் என்பவர் ஆச்சாரியரானார். அவரிடம் இவர் பாடம் கேட்டார். திவ்ய பிரபந்தங்களில் கண்ணினும் சிறுத்தாம்பு, திருவிருத்தம், திருவாய்மொழி ஆகியவற்றுக்கு விரிவுரை வரைந்திருந்தார். ரஞ்சியர் பட்டரின் ஆணைப்படி திருவாய்மொழிக்கு ஓர் உரை ஏற்றிருந்தார். அதை நன்றாக சுவடியில் எழுத யாராவது ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தாலாம். அப்பொழுதுதான் இந்த நம்பிள்ளை அறிமுகப்படுத்தப்பட்டார். அவருடைய கையெழுத்து முத்துக்கோத்தார் போல் ஏட்டில் அமைந்ததைக் கண்டு வியப்புற்று நஞ்சியர் அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டு திருவாய்மொழி உரையை ஓரிரு கற்பித்து சுவடிக்கட்டையும் நல்கினார். அச்சுவடிக்கட்டை காவிரி ஆற்றை கடந்து செல்லும்போது வெள்ளப்பெருக்கில் இழந்துவிட்டார் நம்பிள்ளை. சுவடி இழந்தவர் ஒருவாறு மனம் தேறி நஞ்சியர் பக்கல் கேட்டவற்றை நினைவில் கொண்டு இறை அருளை முன்னிட்டு தாமே உரையை எழுதி முற்றுவித்து நஞ்சியரிடம் கொண்டு போய் காட்டினாராம். தாம் எழுதியபடி இருந்ததோடு மட்டுமன்றி சீரிய சிறப்பு பொருள்களும் பொதிந்திருப்பதை நஞ்சியர் கண்டு இரும்பூது எய்தி சீடரை வாரி அணைத்து கொண்டு இவர் நம்முடைய பிள்ளை திருக்கலிகன்றி தாசர் என்று பலரறிய பாராட்டினார். நம்பிள்ளையின் இயற்பெயர் வரதராஜர். ஆனால் அப்பாராட்டுக்கு பிறகு எல்லோரும் அவரை நம்பிள்ளை என்றே அழைக்கத் தொடங்கினார்கள். வரதராஜர் தம்முடைய ஏற்றத்தால் பெற்ற பெயர் இதுவென மணவாள மாமணிகளும் குறிப்பிட்டிருக்கிறார். நம்பெருமாள், நம்பாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர். அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நன்னஞ்சே ஏத்ததனை சொல்லினி என்று உபதேச ரத்னமாலையில் மணவாள மாமணிகள் குறிப்பிட்டிருக்கிறார். இவருடைய பேருரைகள். நம்பிள்ளை பல்லாண்டுகள் தன்னுடைய ஆச்சாரியன் நஞ்சீரனுடைய 9000 படி உரையை அடிப்படையாக கொண்டே விரிவுரை ஆற்றி வந்தாராம். அப்பொழுது உரை விளக்கங்கள் பெருகி கொண்டே போயினவாம். ஆயினும் அவற்றை பிள்ளை ஏட்டில் எழுத முடியவில்லை. அவற்றை செவிமடுத்த அறிஞர்கள் ஏற்படுத்த முயன்றனர். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்பார் ஒருவர். அவற்றை எல்லாம் பகலில் கேட்டு ராமுற்ற எழுதி தலை கட்டி எழுதிய சுவடிகளை நம்பிள்ளையிடம் காட்டினார். தம்முடைய இசைவு பெறாது எழுதப்பட்டதாலும் மிகவும் பெருக்கமாய், அதாவது 1,25,000 கிரந்தாளுடையதாலும் தம்முடைய வாக்குகள் மட்டுமே நிரம்பி உள்ளத்தில் உழிந்த ஆழ்பொருள்களை தெரிவிக்காததால் நம்பிள்ளை என்ன பண்ணுறாராம், வெறுப்புற்று அச்சுவடியை நீர் சொரிந்து கரையானுக்கே இரையாக்கிவிட்டாராம். நடுவில் திருவேதி பிள்ளையின் உழைப்பு வீணாயிட்டான். இவருடைய ஒரு பொருளாட்சி மட்டும் ஈட்டில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய பேருரைகளெல்லாம் கேட்க கூட்டம் அலைமோதுமா. மக்கள் கூட்டத்தை பார்ப்பவர்கள் நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று வியந்து பேசுவார்களாம். பேர்பட்டவர் இவர். முக்குறும்புகள் அற்றர். எப்படி நம்ம கூறத்தாழ்வான்னு சொல்கிறோம், அதே மாதிரி கலையற கற்று கலையிலங்கு மொழியாளராக திகழ்ந்த நம்பிள்ளையிடம் எவ்வித செருக்கும் இருந்ததில்லை. குலச்செருக்கு, கல்வி செருக்கு, செல்வச் செருக்குகளாகிய வஞ்சமுக்குறும்புகளையும் அடியோடு ஒழித்து அடக்கமே உருவெடுத்தார் போல் விளங்கினாராம் இந்த நம்பிள்ளை என்பவர். ஈடுங்கிறது இவரோட மூலமாக தான் வந்தது. அந்த ஈட்டை வைத்து கொண்டு தான் இப்போல்லாம் எல்லாருமே வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதலியாண்டானுடைய குமாரர் கந்தாடை ஆண்டான் என்பவர் கிபி 1108 1192 வரை இருந்தார். கந்தாடை ஆண்டான் குமாரர் கந்தாடை தோழப்பர். இவருக்கு நம்பிள்ளை மேல் சிறிது பொறாமை உண்டு. முதலியாண்டான் வம்சத்தாருடைய பொறாமைக்கு ஆளாகிவிட்டோமே என்று நம்பிள்ளை வருத்தப்பட்டார். தோழப்பருடைய மனைவி நம்பிள்ளை மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்து அவருடைய பிரவச்சனங்களில் ஈடுபாடும் கொண்டிருந்தார். ஆகையால் கந்தாடை தோழப்பரின் பொறாமை பேச்சுக்களை சகிக்காமல் தோழப்பரை, அதாவது தன்னுடைய கணவரை நம்பிள்ளையிடம் போய், ஐயோ பாகவத அபச்சாரம் பட்டுவிட்டீர்களே, அவர்களுடைய போய் மன்னிப்பு கேளுங்கள் என்று வேண்டினாராம். அதற்கு இசைந்து நம்பிள்ளையிடம் மன்னிப்பு கேட்க தயாரானார். அடுத்த நாள் காலை நம்பிள்ளையை பார்த்து மன்னிப்பு கோர திட்டமிட்டிருந்தார். ஆனால் அன்றிரவு நள்ளிரவுக்கு மேல் நம்பிள்ளை தோழப்பர் மாளிகைக்கு சென்று அடுத்த நாள் விடியற்காலை வேளையில் தோழப்பர் எழுந்து வெளில வரார். இந்த கத்தாடை தோழப்பர் வெளியில் வரச்சே பார்த்தா வாசலில் இந்த நம்பிள்ளை நிற்கிறாராம். நம்பிள்ளை நின்று இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிட்டான். என்ன விஷயம்னு கேட்கச்சு. அப்போ நம்பிள்ளை சொல்கிறார், நான் தோழப்பரிடம் அபச்சாரப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று சொன்னாராம். நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன் போல் இருக்கு, அதுதான் உங்களுக்கு கோபம் நீங்கள் என்னை திட்டீர்கள் அப்படின்ட்டு தோழப்பருடைய காலில் அவர் விழறாராம். தூஷணை செய்வோரையும் பூசணை செய்யும் நம்பிள்ளையின் பெருமையை கண்டு தோழப்பர், ஒரு சிலருக்கு மட்டும்தான் நீர் ஆச்சாரியன், அன்று உலகுக்கே நீர் ஆச்சாரியன், உலகாரியன் என்று சொன்னார். அதுதான் உபதேச ரத்னமாத்தில் துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் தம் உகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க பிள்ளை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றதென்றும் மேல். அதிலேருந்து அவருக்கு நம்பிள்ளைக்கு உலகாரியன் என்ற பெயரானது வந்தது.
ஒருமுறை நம்பிள்ளை திருவள்ளரையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வர காவிரி ஆற்றில் ஓர் ஓடத்தில் ஏறினாராம். நடு ஆற்றில் ஓட்டை ஏற்பட்டது. ஓடக்காரன் யாராவது ஒருவர் ஓடத்திலிருந்து இறங்கினால்தான் ஓடம் கரை சேரும் என்கிறான். ஸோ நம்பிள்ளையின் சிஷ்யை ஒருத்தி ஓடத்திலிருந்து குதித்தாளாம். நம்பிள்ளை பத்திரமாக கரை சேர பிரார்த்தித்த வண்ணம் எப்படியோ கரை சேர்ந்தாள். நம்பிள்ளை பெண் சிஷ்யை என்னானாலோ என்று கலங்கினார். அந்த பெண் கரை சேர்ந்து தேவரி திருவருளால் கரை சேர்ந்தேன் என்றாள். நம்பிள்ளை உன் நல்ல எண்ணங்களே உன்னை கரை சேர்த்தது என்றார். அதாவது ஆச்சாரியனை நம்ம எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்பிள்ளை என்ன சிஷ்யம் என்ன பண்ணுறா, எப்படியும் ஆச்சாரியன் இருக்கா, நம்மளை காப்பாற்றி விட்டுடுவான், கரை சேர்த்து விட்டுருவான்ங்கிற நம்பிக்கையிலே அவள் பண்ணினத்தான் இந்த ஓடத்தை தாண்டி விட்டாள். அதே மாதிரி நம்மளும் ஆச்சாரியனுடைய தனியனை டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை நினைத்து கொண்டே இருக்கணும். மனதால் நம்ம வணங்கி கொண்டே இருக்கணும்னா நம்மளை கொண்டு போய் கட்டாயமாக பெருமாளோட கரையை சேர்த்து விட்டுருவார் என்பதே இந்த நிகழ்ச்சியானது நமக்கு தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நம்பிள்ளையோட காலம் கிபி 1147 1252 வரை 95 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாராம். இவருடைய விரிவுரைகளில் சரித்திர சான்றுகள் பல நிரம்பி இருக்கின்றன. 2ஆம் ராஜராஜன் 1146 1163, 2ஆம் ராஜாதிராஜன் 1163 1178, 3ஆம் குலோத்துங்கன் 1216 1256 ஆகிய அரசர்கள் இவர்கள் காலத்தில் ஆட்சி செய்தனர். இவருக்கு சேர்ந்த அரசர்களாக இருந்தது. இவருடைய அந்த ஈடு 36,000 படியை கொண்டு தான் இப்பொழுதெல்லாம் வியாக்கியானங்கள் உபன்யாசங்கள்லாம் இந்த காலத்தில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிள்ளை வைபவ சுருக்கத்தை நாம் சுருக்கமாக சொன்னேன். அதை அனுபவித்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதகவால் எவ்வுயிர்க்கும் வாழ்வழித்தான் வாழியே, மதிலரங்கள் ஓலக்கம் வளர்த்திட்டான் வாழியே, நாதமுனி ஆளவந்தார் நலம்புகழ்வோன் வாழியே, நம்பிள்ளை திருவடிகள் நாடோறும் வாழியே, நம்பிள்ளை திருவடிகள் நாடோறும் வாழியே. நம்பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லோருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.